அந்த லேடி என்ன நினைக்கிறீங்க? நான் அந்த இதை பேச விரும்பல சார், விரும்பல. அது ரொம்ப அழுக்கா இருக்கு, வேண்டாது. எனக்கு அதை பத்தி தெரியவும் கிடையாது, இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா அதை பேச வேணாம்னு நினைக்கிறேன். என் பிள்ளையோட பாவம் அதை போய் பிடிக்கட்டும். அதுக்கு ஆண்டவன் என்ன தீர்ப்பை வச்சிருக்காங்க அடிச்சதுனால அது என்ன தீர்ப்பா போகுதோ அதை இதை விட நாசமாத்தே போகும். அது வேண்டாம், அந்த பேச்சு பேசாது. அது ஒரு பொண்ணா இருந்துமே ஒரு இந்த பயல வந்து மாற்றமே ஒரு இறக்கம் இல்லாத அந்த அவங்கள இருந்திருக்காங்க. நீ ஒரு பெண்ணு தானே, நீ ஒரு குழந்தைய பெத்திருப்ப இல்ல, நீ ஒரு பிள்ளைய பெத்துற தானே. நமக்கு இந்த கெதினாக்க நம்ம வழி எப்படி இருக்குன்றத நீங்க உணரணுமா இல்லையா? நான் பெத்தாத்தேன் பிள்ளையா, நீ ஒரு தாயா தானே இருந்திருக்க, அது வழி தெரியாதா? என்ன தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி வெளியவே வரக்கூடாது யாருமே. 7 பேரு யாரும் தெரியாது, 7-8 தெரியாது. இது இவளுக்கு உடந்தையா இருந்த எல்லாருமே வெளியவே தப்பவே கூடாது. என் மயம்பட்ட சித்திரவதை பூராமே அவங்க படணும். இதுக்கு ஒரு பாடமா இருக்கணும். இன்னொருத்தங்களுக்கு இது மாதிரி நடக்காம அதுதான் சொல்றேன். நான் என்ன மாதிரி ஒரு தாய் இந்த வழியை அனுபவிக்க கூடாது. என் பிள்ளைப்பட்ட வழி இன்னும் யாரும் அனுபவிக்க கூடாது. இது ஒரு தீர்வா இருக்கும். அதுதான் சார் என்னால தாங்க முடியல. அதை செஞ்சிருந்து இன்னைக்கு இந்த கெதி ஆயிட்டா கூட நான் மனசார ஏத்துக்கிறேன். நல்லா நம்ம வளர்த்த தப்பா போச்சு, போயிட்டு போய் கூட நான் நினைச்சேன் சார். அந்த அளவுக்கு நான் வளர்க்கல சார். அது ஒண்ணுதான் சார் நான் உக்கி சாகுறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துக்கு எனக்கு அர்த்தம் இல்லாம போச்சு சார். நல்ல வயசுல வந்து தாங்கவே முடியல சார், தாங்க முடியல. நல்லா பிள்ளைதான் பெருசு நான் வாழ்ந்தேன் சார், பிள்ளைதான் பெருசுன்னு நான் வாழ்ந்தேன். நல்ல நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, பார்க்கவே முடியல. நாளா இன்னும் உயிரோட இருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு கொடுமையில நாளா இருக்கேன். அவ்வளவு ஒரு கொடூரமான அந்த இதுல அது இருந்தேன். அவன் அந்த இதுல கிடக்கையில பாக்கி அடி எல்லா இடமும் தாங்கவே முடியல. அவ்வளவு இருக்கேன்னா நானே ரொம்ப பெருசுனேன். அவ்வளவு ஒரு கொடூரமான செயல் அந்த பையன் அவன் கிடந்த அந்த இதுல. கேஸ் ஒரு திருட்டு வழக்கே இருக்கட்டும், ஆனா இந்த அளவுக்கு அடிக்கிறது சார் நான் கேக்குறேன். இந்த அளவுக்கு கொடூரமான அடிக்கிறதுக்கு என்னதான் இவன் பாவம் பண்ணேன் சார். அப்படியே கூட நீ விசாரிச்சு 2 தரப்புலயும் விசாரிச்சிருந்தா கூட சரின்னு சொல்லலாம். இவட கன்ஃபார்ம் மாதிரியே வச்சு பழி வாங்குற மாதிரி செய்யறதுக்கு என்ன சார் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோம்? இது நாள் வரைக்கும் எனக்கு 40-45 வயசாகி போச்சு. இந்த மாதிரி ஒரு கொடூரமா நடந்துச்சு நான் கேள்விப்படவே. இதே முதல் இப்போ 2 பக்கமும் விசாரிக்கிறாங்க. ஓகே, இப்படி ஒரு சஸ்பெக்ட் சந்தேகப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல. அடிச்சு இது பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கு. அல்ல இவங்களை குற்றவாளியா எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் அப்படின்ற கணக்கு மாதிரி. அதுதான் சார் சொல்றேன்ல. அதாவது ஒரு சொல்லுவாங்க, எனக்கு நம்மளாம் சரியா இந்த சட்டத்தில எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த இதுதான் இதுதான். மத்தபடி வெளி உலகம்னா எனக்கு சரியா தெரியும். நான் என்ன உண்மையை சொல்றதுக்கு என்ன இது இல்ல. வெளி உலகமே எனக்கு சரியா தெரியாது சார். இப்படிதான் நான் இருந்திருக்கேன். அதனால ஒருத்தர் போலீஸ்காரங்களாம் ஒருத்தர் பார்த்தா செஞ்சிருப்பாங்க, செய்ய மாட்டாங்க தெரியும்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த தன்மையில நீங்க பாத்துருந்தா கூட ஒரு எல்லளவாவது நீங்க பாத்துக்கலாம்னு சார். இவ்வளவு அடிக்கிறீங்க சொல்ல மாட்டேன். சரி உண்மையா கூட இருக்கட்டும், ஒரு கூட யாரு எங்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்ல பக்கத்து சொல்லி நான் இவ்வளவு தூரம் கேட்டு பார்க்க சொல்ல மாட்டேன்றேன் என்னன்னு பார்க்க சொல்லிருக்கலாம்ல சார். அவங்கள ஏதாவது ஒரு தகவல் கொடுத்திருந்தா கூட ஏதாவது பாத்துருக்கலாம் சார். எதுக்குமே இல்லாம சுத்தி என்ன அனாத பையன் 2 பேர்த்தையும் வச்சு நீ இவனை பார்க்க வச்சு அடிச்சு அவனை பார்க்க வச்சு அடிச்சிருந்தா இவ்வளவு கொடூரமான செயல் சார். பாருங்க சார், கேட்கையில ரொம்ப வேதனையா இருக்கு சார். அப்ப நான் அனாதையை பெத்து போட்டிருந்தாலும் கூட ஒரு நீயும் ஒரு பிள்ளை பெற்றிருப்ப, கூட பிறந்திருப்ப, அக்கா தங்கச்சியில இருப்ப, அந்த ஒரு இறக்க குணம் கூட இருக்காது சார். நான் எத்தனை பேத்த ஒரு கீழே தடிக்கணும் கூட ஓடி போய் நான் தூக்கி பேச. என் பிள்ளைகளுமே அப்படித்தான். அத்தனை பேர் வேடிக்கைதான். எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கு. நான் போலீஸ்க்கு அடிச்சவளை சொல்றேன். பொதுப்படையா அது வேற விஷயம். நீங்களும் அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பீங்களா, ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு தகப்படா இருந்திருப்பீங்கல்ல, அதனுடைய வழி உங்களுக்கு தெரியும் தானே. இந்த கொடூரம் எதுக்கு சார்? இதா இருந்தாலும் கூட இவன் பட்டு போட பாத்தீங்களா, அந்த ரணமே நான் செத்துருவேன் சார். அணுவா நினைச்சு அணுவா சீக்கிரம் செத்துருவேன். அவ்வளவு கஷ்டப்பட போயிருக்கேன் நான் பாக்கல. என் பையன் சின்ன பையன் பாத்திருக்கேன்ல, அவன் ராத்திரி படுத்த கண்ணை மூட முடியல அவனால. அவ்வளவு கொடூரம். அவனை பார்த்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன், அவனை பார்த்தனால இவன் ரொம்ப வேதனைப்படுறேன். ஆனா இவன் இங்க செய்யறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்ப நான் இது 2 பெத்து என்ன சார் நான் இவங்களுக்கு என்ன சார் பாவம் பண்ணேன்? ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிருந்தா கூட சரி செஞ்சிருப்பேன், எவ்வளவு செஞ்சிருப்பேன், இவன் போயிட்டு போறாங்க கூட பெத்தவளாந்து கூட இவ்வளவு அசிங்கப்படுத்த போயிட்டு போறாங்க கூட போயிடலாம். ஒரு அழுக்கு கூட இல்லாத பையனை நீ இவ்வளவு அழுக்க சுமத்தி இவ்வளவு கொடூரமா நாயை விட பேயை விட மாட மனுஷனை விட இவ்வளவு தூரமா கொடூரமா செய்யறத நீ இவ்வளவு அரக்க நான் செஞ்சிருப்ப. இந்த பெத்த கூட இப்படி கொதிக்கும். பிறந்தவன் வச்சுக்கிட்டே நீ அடிச்சிருக்கிய, அவன் கூட எவ்வளவு கொதிக்கும்.
நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் நியாயம் தான் சார் பேசுவேன்.